சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 5ஆம் நாள் அலுவல்கள் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கருப்பு சட்டை அணிந்து அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அனீஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்பொழுது அமலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் அவையை ஒட்டி விவாதிக்க கோரி அதிமுக மனு அளித்த நிலையில் தற்பொழுது இதை பற்றி கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அவையை ஒட்டி விவாதிக்க வேண்டும் என தற்பொழுது அதிமுகவினர் அமலில் ஈடுபட்டு வருகிறார்கள். விழாக்கள் விலைகள் நேரம் முடிந்து நேரமில்லா நேரத்தில் பேச அனுமதி அளிக்கிறோம் என சபாநாயகர் கூறிய நிலையில் உங்களுக்கு மனம் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரும் தற்பொழுது அமலில் ஈடுபட்டு வருகிறார். அவையை ஒத்தி வைக்க உங்களது தீர்மானம் இன்றைய தினம் அவையை ஒத்தி வைத்து அதிமுக சார்பாக ஒரு தீர்மானமானது சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்டது. அந்த தீர்மானம் எனக்கு கிடைத்திருக்கிறது என சபாநாயகர் கூறியிருக்கிறார். அவையை ஒத்தி வைத்து விட்டு விவாதிக்க வேண்டும் என தற்பொழுது அதிமுக சார்பாக கொடுக்கப்பட்ட தீர்மானம் தனக்கு கிடைத்ததாகவும் கேள்வி நேரம் முடிந்த பிறகு உங்களுக்கான அனுமதியை நாங்கள் கொடுக்கிறோம் என சபாநாயகர் கூறியிருக்கிறார். ஆனால் அதிமுக தொடர்ந்து தற்பொழுது அவையை ஒத்தி வைத்து தற்பொழுது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என தற்பொழுது உள்ளே அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து சபாநாயகர் உங்களுக்கு மனம் இல்லை, சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லை, தொடர்ந்து 4வது நாளாக நீங்கள் இதுவரை அமளியில் ஈடுபட்டு வருகிறீர்கள் என தற்பொழுது சபாநாயகர் அதிமுகவினர் தற்பொழுது பேசி வருகிறார். தொடர்ந்து சட்டப்பேரவையில் தற்பொழுது அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெங்கட், இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தமிழ்நாடு அரசு சார்பில் விவாதிக்கப்பட இருக்கு, அது குறித்தான விவரங்கள்? இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை மற்றும் பொதுத்துறை, மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை துறை, அதே போல எரிசக்தி நிதித்துறை, மனிதவள மேலாண்மை துறை, ஓய்வூதியங்கள் ஏனைய ஓய்வு கால நன்மைகள் துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் இன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. குறிப்பாக இந்த துறையின் சார்ந்த அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர்கள் இந்த துறை சார்ந்த பதிலளிப்பார்கள் மற்றும் இந்த துறை சார்ந்த ஒரு புதிய அறிவிப்புகளையும் அறிவிக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வு மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது சாதி வாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய தினம் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வர இருக்கிறார். 2021ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் எனவும் சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி இன்றைய தினம் சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வர இருக்கிறார். மக்கள் அனைவரும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சம உரிமை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். 2021ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் எனவும் சாதிவாரி கணக்கெடுப்பை இணைந்து சேர்த்து நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு தனி தீர்மானத்தையும் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொண்டு வர இருக்கிறார்.